மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மலையாள நடிகர் பிரேம் நசீர் ஒரு சிறு பார்வை. ஒரு நாளில் 16 மணி நேரம் 3 ஷிஃப்ட்டுகளாக நசீர் நடித்து கொண்டிருந்த காலம். நசீர் பணத்திற்காக அப்படி நடிக்கவில்லை. ஆனால் அந்த சமயத்தில் அவர்தான் உச்ச நட்சத்திரம். ஆனால் ஒரு படம் ஓடவில்லை என்றால் தயாரிப்பாளருக்கு அடுத்த படம் இலவசமாக நடித்து கொடுக்கும் பழக்கம் அவருக்கு உண்டு. அந்த சமயத்தில் மலையாள சினிமா உலகமே நசீரால் வாழ்ந்து வந்தது. ஒரு காலையில் படப்பிடிப்பு, மதியம் 12:30க்கு நசீர் அடுத்த படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டும். நசீரை கைது செய்து விசாரிக்கும் காட்சி, கைவிலங்கு போட்டு நசீர் சம்பந்தமான காட்சிகளை எடுக்கிறார்கள். அந்த காலகட்டங்களில் கைவிலங்கில் டம்மி என்பதே இல்லை, அசல் விலங்குதான். அதை பூட்டினால் சாவி இருந்தால் மட்டுமே திறக்க முடியும், உடைக்கவே முடியாது. வெல்டிங் ராடால் கூட உருக்க முடியாது. படப்பிடிப்பு முடிந்து நசீர் கிளம்ப தயாரான போது தெரிய வருகிறது, கலை இயக்குனர் அந்த விலங்கின் சாவியுடன் எங்கோ போய்விட்டார், எங்கே என தெரியாது என சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. பதறி குழம்பி ஒரு வழியாக இயக்குனரே நசீரிடம் விஷயத்தை சொன்னார். நசீர் கோவப்படும் வழக்கம் இல்லை. பரவாயில்லை மாசே, மனிதன் தவறு செய்வோம் தானே, நான் இப்படியே வீட்டுக்கு செல்கிறேன், சாவி இருந்தால் கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். நசீர் கைவிலங்குடன் காரில் ஏறி வீட்டுக்கு சென்றார். 1 மணி நேரம் கழித்து கலை இயக்குனர் வந்தார். குழுவே அவரை அடிக்க பாய்ந்தது. அவர் பதறிவிட்டார். அப்படியே செத்து விடலாமா என நினைக்கும் அளவிற்கு அழுகையும் புலம்பலும். நீ போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேள் என்று இயக்குனர் கூறிவிட்டார். கலை இயக்குனர் நசீரின் வீட்டுக்கு சென்றார். வீட்டில் சோபாவில் நசீர் கைவிலங்குடன் அமர்ந்திருந்தார். சென்றதுமே அவர் காலில் விழப்போனார் கலை இயக்குனர். மனிதன் காலில் மனிதன் விழக்கூடாது, பூட்டை திற என்றார் நசீர். பூட்டை திறந்துவிட்டு கலை இயக்குனர் கண்ணீருடன் நின்றார். ஏன் அழுகிறாய்? என்னை திட்டுங்கள், என்னை அடியுங்கள், நான் தவறு செய்துவிட்டேன் என்றார். நீ என் நண்பன், நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நசீர் கலை இயக்குனரின் கையை பற்றி குலுக்கினார். அவர் திகைத்தார். பிறகு கூறினார், என் மனைவி தேனிலவு நாட்களில் எனக்கு சோறு ஊட்டி விட்டிருக்கின்றாள். இத்தனை ஆண்டுகளுக்கு பின் இப்போதுதான் மீண்டும் ஊட்டிவிட்டாள். அது உன்னால்தான். நீ என் நண்பன், உனக்கு நன்றி என்றார் நசீர். எவ்வளவு உயர்ந்தாலும் ஒரு மனிதன் அவனின் அடக்கமான செயலே அவனை உச்சிக்கு கொண்டு செல்கிறது என்பதை உணர்த்திய நடிகர் பிரேம் நசீர். வாழ்க என்றும் அவர் புகழ். நன்றியுடன் உங்கள் அழகப்பன். நன்றி.